ராம்ஜி ஸ்கெட்ச் ஆர்ட் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தாராசுரம் கலைக்கோவில் பற்றி காணவிருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தாராசுரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் இருக்கும் ஓர் பேரூராட்சியாகும். இங்குதான் உலக புகழ்பெற்ற தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் இருக்கிறது. இக்கோவில் உலக புகழ்பெற்ற கோவில் கலை வரலாற்றில் இதுவும் ஒன்று. இந்த கலைக்கோவில் 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஐராவதீஸ்வரர் கலைக்கோவில். எங்கள் ஓவியர் குழுவோடு நாங்கள் நள்ளிரவில் பயணித்து அதிகாலையில் கோவிலுக்கு வந்தடைந்திருக்கின்றோம். நீங்கள் இக்கோவிலுக்கு நேரில் சென்று காண்பது போன்று நாங்கள் இந்த வீடியோவை தொகுத்து வழங்கியிருக்கின்றோம். ஆகையால் நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக காணுங்கள். ஏனென்றால் இந்த கோவிலில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்து காணப்படுகின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆண்ட 2ஆம் குலோத்துங்க சோழனின் மகன் இந்த 2ஆம் ராஜராஜ சோழன். 2ஆம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் கிபி 1146 முதல் 1163 வரை ஆட்சி செய்திருக்கிறார். இதனை பரகேசரி 2ஆம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு வாயிலாக காண முடிகிறது. ஓவியர் குழு: ஆர் ராஜேஷ் கண்ணன், வி பார்த்திபன், சி அஃப்ரோஸ்கான். இவர்களுடன் நான் ராம்ஜி. தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் ஒரே கட்டிடக்கலையை சார்ந்ததாகும். இம்மூன்றும் அழியாத பெருங்கோவில்கள் என அழைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோவில்களில் இக்கோவிலும் ஒன்று. இக்கோவில் இந்திய தொல்லியல் துறையால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலை சுற்றிலும் அழகிய பூங்காக்கள் பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிறது. ஐராவதீஸ்வரர் கோவில் 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 2ஆம் ராஜராஜனின் காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்று பெயரிடப்பட்ட இந்த தலம் இன்று தாராசுரம் என்று மருவி இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜன் அங்கிருந்து தன் தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி இங்கு கட்டிய கோவில்தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இக்கோவிலுக்கு பல சிறப்பு பெயர்கள் காணப்படுகிறது. ஐராவதீஸ்வரர் சிற்பக்கலைக்கூடம், சிற்பிகளின் கனவு, சிற்ப களஞ்சியம், ராஜராஜேஸ்வரம். ஐராவதீஸ்வரர் என்பதற்கு இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவதத்தின் சிலை இக்கூற்றுக்கு சான்றாக உள்ளது. இக்கோவிலுக்கு அருகில் யமதீர்த்தகுளம் ஒன்று காணப்படுகிறது. யமதர்மன் சாபம் பெற்றதால் கொண்ட உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தில் நீராடி விமோச்சனம் பெற்றதால் இக்குளம் யமதீர்த்தகுளம் என்று அழைக்கப்படுகிறது. மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தலத்து இறைவனை பூசித்து தவம் இருந்து தான் விரும்பிய அருளை பெற்றதால் இத்தலம் தாராசுரம் என்று அழைக்கப்படுகிறது. அக்காலத்தில் கோவிலை 8 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 1 ஆரக்கோவில், 2 இளம் கோவில், 3 கரக்கோவில், 4 ஞாழற் கோவில், 5 கொகுடி கோவில், 6 மணிக்கோவில், 7 பெருங்கோவில், 8 மாடக்கோவில். பொதுவாக கோவிலை கட்டமைக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் பொருட்கள் அதனுடைய வடிவமைப்பை கொண்டு இந்த 8 வகை கோவில்களை பிரிக்கின்றனர். அதேபோன்று கட்டமைப்பு வகைகள்
நாகர கட்டமைப்பு, திராவிட கட்டமைப்பு, பாதாமி சாளுக்கிய கட்டமைப்பு, கடா கட்டமைப்பு, கலிங்க கட்டமைப்பு, மறுகுஜரா கட்டமைப்பு, தற்கால கட்டமைப்பு. இதன் அடிப்படையில் கோவிலை கட்டியிருக்கிறார்கள். ஆகையால் இது கோவில் வகைகளில் கரக்கோவில், கட்டமைப்பு வகைகளில் இது திராவிட கட்டமைப்பு. ஐராவதீஸ்வரர் கோவிலை சுற்றி சிதறி கிடக்கும் கல்லில் கூட சிற்பங்கள் காணப்படுகிறது. அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த கோவில் அந்நியர் படையெடுப்பால் இது சிதைவுற்றதாக குறிப்பிடுகின்றனர். கோவில் நுழைவாயில் எதிரில் அழகிய நந்தி காணப்படுகிறது. இந்த பலிபீடத்தில் அழகிய நுண்ணிய சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறார்கள். இங்கு சப்த சுரங்களில் ஒலிக்கும் இசை படிக்கட்டு காணப்படுகிறது. இங்குள்ள படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுரத்தை ஒலிக்கும் அளவில் இங்கு படிக்கட்டுகளை செதுக்கி இருக்கிறார்கள். இருப்பினும் மக்கள் இந்த படிக்கட்டுகளை சேதப்படுத்தியுள்ளதால் இங்குள்ள கோயில் நிர்வாகம் இதனை பூட்டி வைத்துள்ளது. மூலவர் ஐராவதீஸ்வரர், துணைவி தெய்வநாயகி. இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கிற யானை துருவாச முனிவரின் சாபத்தால் அதன் வெள்ளை நிறத்தை இழந்து கருமை நிறம் அடைந்தது. தான் நிறம் மாறியதால் வருத்தமுற்ற ஐராவதம் இத்தலத்திற்கு வந்து இங்கு எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐராவதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மிக சிறிய சிற்பம் முதல் மிக பெரிய சிற்பம் வரை காணப்படுகிறது. அதாவது ஒரு அங்குலத்திலிருந்து பல அடிகள் வரை இங்கு சிற்பங்கள் காணப்படுகிறது. தன் தந்தையைப் போல் சிவபக்தனாகிய இரண்டாம் ராஜராஜன் தன் பாட்டன் முதலாம் ராஜராஜனைப் போல் அழியா புகழடைய விரும்பினான். போர்கள் மீது ஆர்வமற்று இருந்த இவன் தனது சிவபக்தியை வெளிப்படுத்தும் வகையில் ராஜராஜேஸ்வரம் என்னும் கலைக்கோவிலை கட்டினான். தனது பாட்டனின் பெயரை கொண்டிருந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் தனது பாட்டனைப் போன்றே பெயரையும் புகழையும் சரித்திரத்தில் நிலைப்படுத்தும் பொருட்டு இந்த கலைக்கோவிலை கட்டினான். தென்னகத்தில் கலைக்கோவில்களில் ராஜராஜேஸ்வரமும் ஒன்றாகும். கலைகளின் சொர்க்கபுரியாக திகழ்ந்ததாக ஒட்டக்கூத்தர் தனது பாடலில் பாடியுள்ளார். அனைத்து நாயன்மார்களின் சரித்திரத்தை இடம்பெற செய்திருக்கிறார்கள் இங்கு சிற்பமாக.
இக்கோவிலில் ஒரு அங்குலம் 2 அங்குலம் கொண்ட சிற்பங்கள் காணப்படுவதுதான் மேலும் சிறப்பு. நமது ஓவிய குழுவினர் இங்குள்ள சிற்பங்களின் அளவை தன் விரல்களால் காண்பிக்கின்றனர். உள்ளங்கை அளவில் கணபதி சிற்பம். இந்த மண்டபத்தின் பெயர் ராஜ கம்பீர மண்டபம். 120 தூண்களிலும் கலையழகு கொண்டிருக்கின்றது. இந்த ராஜ கம்பீர மண்டபத்திற்கு இருபுறத்திலும் சிறப்பான கற்றளியில் படிக்கட்டுக்கள் அமைத்திருக்கிறார்கள். இதில் நுண்ணிய வேலைப்பாடுகள் காணப்படுகிறது. நீங்களும் காணுங்கள். இந்த ராஜ கம்பீர மண்டபத்தில் 120 தூண்கள் கலையழகு கொண்டதாக இருக்கின்றது. இந்த தூண்களில் பல ஆயிரம் சிற்பங்கள் காணப்படுகிறது. இக்கோவில் கரக்கோவில் வட்ட வடிவமான விமானம் கொண்டதாகவும் 2 சக்கரத்துடன் தேர் போன்ற வடிவம் கொண்டதால் இது கரக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேர் போன்ற மண்டபத்தை குதிரைகளாலும் யானைகளாலும் கட்டி இழுத்துச் செல்வது போன்று மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள். இந்த குதிரையின் கீழ்ப்பகுதியில் ஒரு ஜான் உயரத்தில் ஒரு புத்தரை செதுக்கியிருக்கிறார்கள். ஐராவதீஸ்வரர் கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இங்கு சுற்றுச்சுவர், விதானம், விமானம், அடிப்பகுதி, மேல் பகுதி என எல்லாவற்றிலும் சிற்ப வேலைப்பாடுகளால் நிறைந்திருக்கின்றதுதான் சிறப்பு.
இங்கு உள்ளங்கை அளவில் நர்தன கணபதியை மிக நுட்பமாகவும் அழகாகவும் செதுக்கியிருக்கிறார்கள். மூலவர் ஐராவதீஸ்வரர். கோயிலின் மகா மண்டபத்தின் தூண்கள் ஒவ்வொன்றிலும் 4 புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. மகா மண்டபத்தின் நுழைவாயில் காணப்படும் கண்ணப்ப நாயனார் மெல்லிய செருப்பு அணிந்திருக்கிறார். கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவாரகபாலர்கள் காணப்படுகின்றனர். இது பிற சிவன் கோவிலில் காணப்படாதது. சூரிய லிங்கங்கள். சாலிகிராம லிங்கம் பிரகாரத்தில் காணப்படுகிறது. பிற கோவில்களில் இல்லாத அதிசயமான சிற்பங்களும் இங்கு உண்டு. கையில் வீணையில்லாத சரஸ்வதி, பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன், அன்னபூரணி என சாதாரணமாக கோவில்களில் காணப்படாத சிற்பங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் வெளிச்சுவற்றில் 3 முகங்கள் 8 கைகளுடன் அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதியும் ஒன்று கலந்து காணப்படுகின்றனர். மேல் கரங்களில் சிவனுக்குரிய மானும் கோடாலியும், கீழ்கரங்களில் அழகான புல்லாங்குழல் ஏந்திய சிவனும் குழலூதும் கண்ணனும் இணைந்த சிவன், காலை மடக்கி ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவன் என பல சிற்பங்கள் இங்கு உண்டு. குழலூதும் சிவன் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய வகை சிற்பம். சரித்திர ஆய்வாளரான குடவாயில் சுப்பிரமணியம் கண்டறிந்துள்ளார். மண்டபத்தின் மேல் பிரகாரத்தில் நாயன்மார்கள் 108 சிவனடியார்கள் உருவங்கள் உள்ளன. தாயார் தெய்வநாயகி. அக்காலத்தில் பெண்கள் எவ்வாறு இருந்தனர் என்பதை இங்குள்ள சிற்பங்கள் எடுத்துரைக்கிறது. அக்காலத்தில் வீரத்தில் ஆண்களுக்கும் சற்றும் சளைத்தவர் இல்லை என்பதை இந்த சிற்ப காட்சி உணர்த்துகிறது. இந்த காட்சியை நன்கு காணுங்கள். ஒரு பெண் என்பவள் எப்படி வளர்ந்து திருமணமாகி பிள்ளை பெற்று குடும்பத்துடன் செல்வ செழிப்பாக வளர்கிறார் என்பதை இங்குள்ள சிற்பங்கள் உணர்த்துகிறது.
இங்குள்ள ஜன்னல்கள் கருங்கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தை சார்ந்திருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒருவரை சார்ந்துதான் வளர முடியும் என்பதை இந்த சாளரங்கள் குறிப்பிடுகிறது. அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணங்களை பெற்றவன் என்பதை உணர்த்துகிறது. சோழர்கள் நமது சமயம், பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தையும் வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் நோக்கத்திலேயே இதனை கட்டியிருப்பார்கள் என்பதை அறிய முடிகிறது. இக்கோவிலின் பின்புறம் ஒரே கல்லில் ஒரு சிவனை செதுக்கி இருக்கிறார்கள். சிவபெருமான் வானத்தையும் பூமியையும் தொட்டு நிற்பது போல் இந்த சிற்பம் அமைந்திருக்கிறது. சிவபெருமானின் சடைமுடியில் பிறந்தவன் வீரபத்ரன். இவ்வீரபத்ரனுக்காக இங்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலின் அருகில் ஓர் அம்மன் கோவில் இருக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பாகவே பெண் தெய்வங்களின் வழிபாடுகள் மிக சிறந்ததாக இருந்திருக்கிறது. சோழர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு வந்த நாயக்கர்கள் தங்களின் பங்களிப்பாக இந்த கோவிலின் பின்புறத்தில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த விமானத்தின் மேற்பகுதியில் ஓர் மண்டபமும் கட்டியிருக்கிறார்கள். மன்மதனை சிவன் எரித்த கதை. கைலாயத்தில் சிவன் தவத்தில் அமர்ந்து விடுகிறார். இதனால் உலகில் உயிர்கள் பிறக்கவில்லை. உலகம் இயங்காமல் போகிறது. முனிவர்கள் சிவனின் தவத்தை கலைக்க முற்படுகிறார்கள். அதனால் மன்மதனை ஏவி மன்மதன் மலரம்பு விடுகிறார். கரும்பினால் அம்பு விட அது சிவன் மேல் பட சிவபெருமான் கண்ணை திறந்தவுடன் இத்தனை ஆண்டுகால தவத்தின் வலிமையால் கண்களில் உண்டான தீப்பொறி மன்மதனை எரித்து விடுகிறது. மன்மதனை எரித்த இடம்தான் திருக்கொற்கை. ஆயுட்காலம் முடிவுற்ற சிவன் பக்தனை யமதர்மன் பாசக்கயிர் வீசி பிடித்துச் செல்ல முற்படும் பொழுது சிவபக்தன் சிவனை பிடித்துக் கொள்கிறார். அந்த கயிர் சிவன் மேல் விட சிவன் கோபமடைந்து யமனை தண்டிக்கிறார். இக்கோவிலில் பின்புறம் நாயக்கர் கால ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது.
இக்கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பு யானையும் காளையும் ஒரு முகத்தே காணப்படுகிறது. நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது காண வேண்டிய கோவில் ஐராவதீஸ்வரர் கோவில். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம். தமிழால் இணைந்து நிற்போம். இதுபோன்ற வீடியோவை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.